இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 7வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதல்ல இந்த அதிகாரத்தினுடைய சுருக்கத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இங்கே ஆரோனுடைய கோல் சர்ப்பமாக மாறுகிற காரியம், தண்ணீர் இரத்தம் மாறினதான ஒரு வாதை ஆகியவை இங்கே நடக்கிறதை பார்க்க முடியும். 6வது அதிகாரத்தினுடைய முடிவில் தன்னை போல பேச்சு திறமை இல்லாத ஒருவனுக்கு வல்லமை உள்ள பார்வோன் ஏன் செவி கொடுக்க வேண்டும் என்று மோசே மிகவும் அதிகமாக அவன் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான் என்று சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய பிரதிநிதியாகவே மோசே பார்வோனுக்கு முன் நின்றான் என்பதை தேவன் அவனுக்கு புரிய வைக்க அவர் விரும்புகிறார். என்னுடைய பிரதிநிதியாக நீ நிற்கிறப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆரோன் அந்த செய்தியை பார்வோனிடத்தில் கூற வேண்டும். பார்வோன் செவி கொடுக்க மாட்டான். ஆனால் எவ்வாறாயினும் தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் விடுவிப்பார் என்கிற காரியத்தை தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் அங்கே பேசுகிறார். மிக மேன்மையான ஊழியமாகிய விடுதலை பெற்று தருகிற அந்த காரியம் மோசையும் ஆரோனும் எந்த வயதில் செய்தாங்கன்னு இங்கே போடப்பட்டிருக்கிறது. மோசைக்கு 80 வயது, ஆரோனுக்கு 83 வயதாக இருந்தது. இன்றைய நாட்களில் நம்ம இதை முதிர் வயது என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். எந்த வயதிலேயும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும். இப்பொழுது 2வது சந்திப்பானது 7ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் நடக்கிறது. வரப்போகிற பிரச்சனைகளை குறித்து பார்வோனுக்கு இப்பொழுது முன்னெச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஆரோன் தன்னுடைய கோலை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாக மாறிற்று. பார்வோனுடைய சூனியக்காரர்களும் மந்திரவாதிகளும் பிசாசின் வல்லமையினால் அந்த அற்புதங்களை அவர்கள் செய்தார்கள். ஏனென்று சொன்னால் அந்த தேசத்திலே அத்தனையாக மந்திரவாதம், பில்லி சூனியம், எல்லா காரியங்களும், அதாவது மாந்திரீகம், இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே பெருகி இருந்தபடியினால் அவர்களும் இதே காரியத்தை உடனே அங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே ஆரோனுடைய கோல் அது சர்ப்பமாக மாறின உடனே மந்திரவாதிகளுடைய கோல்களும் சர்ப்பமாக மாறிற்று. ஆனால் அங்கே ஆரோனுடைய கோல் எல்லா அந்த கோல்களையும் விழுங்கி போட்டதை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். அதே போல் அங்கே மந்திரவாதிகளுடைய பெயர்களை பவுல் அப்போஸ்தலன் எடுத்து எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்கிறார், என்னேயும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே இங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது மோசையை எதிர்த்து நின்ற மந்திரவாதிகளுடைய என்னே எம்ரே என்று சொல்லி அந்த பெயர்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்போ அவனுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக இப்போ இந்த வாதைக்கும் அவன் இந்த அற்புதத்துக்கும் செவி கொடுக்கலை. ஆகவே ஆண்டவர் 14வது வசனத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் 29வது வசனம் வரையிலும் ஆண்டவர் அங்கே அநேக காரியங்களை செய்கிறதை, அதாவது 10 வாதைகளை அனுப்பி அந்த 10 வாதைகளை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. 10 வாதைகளும் அது எகிப்திய பொய் தேவதைகளுக்கு, அதாவது தேவர்களுக்கு எதிரான நியாய தீர்ப்பாக அது இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தில் ஒரே ஒரு வாதை தான் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா பார்வோன் அந்த நைல் நதிக்கு அவன் குளிக்கிறதற்காக வருவான். நீங்கள் அந்த நேரத்தில் மோசையும் ஆரோனும் அங்கே போய் நின்று நீங்கள் அந்த எகிப்தின் அந்த நைல் நதி மேலே நீங்கள் அடிங்க. அப்பொழுது அது முழுவதும் தண்ணீர் அது இரத்தமாக மாறிடும். அதில் உள்ள மீன்கள்லாம் செத்து போகிறதுனால மிகுந்த நாற்றம் எடுக்கும். அதே போல் எல்லா இடங்களிலும் அந்த எகிப்து தேசம் முழுவதிலும் தண்ணீர் இரத்தமாக மாறிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அவன் வருகிற போது அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். எகிப்தின் நதியானது இரத்தமாக மாறிடுது. மீன்களெல்லாம் செத்து பயங்கரமாக நாற்றம் எடுக்குது. 7 நாள் வரையும் இது நீடிக்குது. ஜனங்களெல்லாம் தண்ணீர் குடிப்பதற்காக அவங்க ஊற்றுகளை, நைல் நதி பக்கத்தில் ஊற்றுகளை தோண்டி
அவர்கள் தண்ணீர் குடிக்கிறார்கள். எகிப்திய மந்திரவாதிகளும் இந்த காரியத்தை செய்கிறார்கள். மோசே செய்த அந்த 10 அற்புதங்களினுடைய சுருக்கத்தை ஒரே நிமிடத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், முதல் வாதை தண்ணீர் இரத்தமாக மாறுகிற காரியம். அது நைல் நதி, அதாவது அந்த நைல் நதியை அவங்க தேவன்னு சொல்லி நினச்சாங்க. ஆபி, அந்த தெய்வத்துக்கு எதிராக இந்த காரியமானது செய்யப்படுகிறது. நைல் நதியையே, அந்த செழிப்பையே அவர்கள் தெய்வமாக வழிபட்டவர்கள். அதே போல் 2வது வாதை தவளை. அது 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தவளை தலையுடைய கெகட் தேவி அப்படின்னு ஒரு தேவியை அவர்கள் வழிபட்டாங்க. அந்த தேவியினுடைய வல்லமையை மேற்கொள்ளுகிற வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் உன்னத வல்லமையை நிரூபிக்கும்படியாக அந்த தவளைகள் அங்கே அவர்களுக்கு வாதையாக கொடுக்கப்படுகிறது. அதே போல் பேன்கள் 8ஆம் அதிகாரத்திலேயே 16ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். பூமாதேவியாகிய சேபு என்று சொல்லி எகிப்தியர்கள் வழிபட்டார்களே, அந்த தேவிக்கு அது எதிரான ஒரு காரியமாக இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக வண்டுகள். இதோ 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கிறோம். கெப்ரி என்னும் வண்டு வடிவ சிருஷ்டி தேவன், அதாவது அதுதான் சிருஷ்டிப்பை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சிருஷ்டி தெய்வத்துக்கு அது எதிரானதாக அது இருந்தது. அதே போல் கொள்ளை நோய். இது 9வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஏபிஸ், ஐசிஸ், ஒசிரிஸ், ஹாதோர் ஆகிய காளை தேவர்களை அவர்கள் வழிபட்டார்கள். அந்த காளை தேவர்களுக்கு இந்த கொள்ளை நோயானது எதிரான வாதையாக இருந்தது. அதே போல் கொப்புளங்கள். இந்த கொப்புளங்கள் 9வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தைப்போன், நெயிட் ஆகிய தேவர்களுக்கு எதிராக இந்த காரியங்கள் செய்யப்பட்டது. அதே போல் கல்மலை. அவர்கள் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்குது. இயற்கைகளை வழிபடக்கூடியவங்களாக இருந்தாங்க. அந்த இயற்கை வழிபாட்டுக்குரிய தேவர்களுக்கு எதிரான வாதையாக இந்த வாதை அங்கே எகிப்தியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல் வெட்டுக்கிளிகள் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் இது சொராபிஸ் என்று தேவியை அவர்கள் வழிபட்டார்கள். அந்த சொராபிஸ் தேவிக்கு எதிரான வாதையாக இது இருந்தது. காரிருள். இது 10வது அதிகாரம் 21வது வசனத்தில் இந்த வாதை கொடுக்கப்படுகிறது. அவர்கள் சூரிய தேவனாக, அதாவது பார்வோனையே அவர்கள் தெய்வமாக வழிபட்டார்கள். சூரிய தேவனான ரே அல்லது ராவுக்கு எதிராக இந்த வாதையானது கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் உண்டு பண்ணுகிற காரிருளை வெளிச்சமாக மாற்றுகிறதற்கு அவர்கள் சூரிய தேவன் என்று அழைத்த அந்த ரேவால் முடியாமல் போகட்டும் என்பதை காட்டும் வண்ணமாக ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார். அதே போல் முதல் பேரு சங்காரம். இது 11வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அதாவது ஆபத்தில் உதவாத அனைத்து போய் தேவ வணக்கங்களுக்கும் எதிரானது. அந்த மூத்த பிள்ளை சாகிறத எந்த ஒரு தெய்வத்தாலும் நீங்கள் காப்பாற்ற முடியாது, என் ஆண்டவர் ஒருவரே காப்பாற்ற முடியும் என்று சொல்லி இஸ்ரவேல் குடும்பத்தில் இருந்த, வீட்டை விட்டு வெளியே வராத, கீழ்ப்படிதலுக்கு உட்பட்ட எந்த பிள்ளைகளுடைய வீட்டிலையும் அங்கே சாவு நடக்கவில்லை என்பதை காண்பிக்கும் வண்ணமாக ஆண்டவர் தன்னுடைய ஓங்கிய புயத்தை, பலத்த கரத்தை அங்கே பார்வோனுக்கும் எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் கூட காட்டும்படியாக இந்த காரியங்களை அவர் செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே ஆண்டவர் நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினேன் என்று கடினப்படுத்துவேன் என்று பேசுகிறார். 3ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது பார்வோனுடைய இருதயம் ஏற்கனவே தேவனுக்கு எதிரானதாகவும் கடினமாகவும் தான் இருந்தது. முதல்லையே கேட்டால் அது யாரையா, நான் அவருக்கு கீழ்ப்படுகிறதற்கு என்று தான் இருந்தார். தேவன் அதை மேலும் அங்கே கடினப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவனுடைய இருதயத்தை மேலும் கடினப்படுத்துகிறார். இது அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனையாக இருக்கிறது. பார்வோனின் இருதய கடினத்தை மேலும் அதிகமாக்கியதன் மூலமாக தேவன் மனம் திரும்பாத எல்லா மக்களுக்கும் பொருத்தமான ஒரு கொள்கையை இங்கே செயல்படுத்தி காட்டுகிறதை பார்க்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். அதாவது தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் எதிராக ஒருவன் தொடர்ந்து கலகம் செய்கிறவனாக இருந்தால், இன்றைக்கி ஆண்டவர் அடிக்கடி நம்ம மேலே வசனங்களை பொழிந்து நம்மை அவர் தன் பக்கமாக இழுக்க நினைக்கிற பொழுது அடிக்கடி தன் பேரை, அதாவது பெய்யப்பட்ட மழையை குடிச்சிட்டு அதற்கேற்ற பலனை தராத ஒரு நிலமானது சபிக்கப்பட்டதாக மாறிவிடும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய
பிடரியை கடினப்படுத்துகிறவன் அவன் சகாயமின்றி சடுதியில் அவன் நாசமடைவான் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நேராக தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய காரியங்கள் நமக்கு வரும்பொழுது, மனம் திரும்ப தேவன் அழைக்கிற பொழுது நாம் நிச்சயமாக அதற்கு கீழ்ப்படியலைன்னா தேவன் இருதயத்தை கடினப்பட செய்யக்கூடியவராக இருக்கிறார். ரோமர் 9வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம இந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். தேவன் தொடர்ந்து பாவத்தில் ஈடுபடுகிறவர்களை பாவ இச்சைகளுக்கு ஆண்டவர் விட்டு கொடுக்கவும் அவர் செய்து விடுகிறார். அதாவது கொஞ்ச நாள் எச்சரித்து பார்க்கிறார். திரும்ப திரும்ப நம்ம பாவத்திலேயே தொடர்ந்து இருந்தோன்னு சொன்னால் ஆண்டவர் விட்டு கொடுக்கிறார். ரோமர் 1வது அதிகாரம் 24வது வசனத்தில், இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எச்சரிப்புகள் நம்மை நோக்கி வருகிற பொழுது நாம் நிச்சயமாக கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நமக்கு நிலைமைகள் பரிதாபமானதாக ஆகிவிடும். ஆண்டவரே நம்மை விட்டு கொடுத்து விட்டார் என்று சொன்னால் நம்ம திருந்துகிறதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் அதை ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படி நடக்கும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது அக்கிரமாக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமைகளோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கூட நடக்கும். அதை கேட்டு அவங்க வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவங்க ஆண்டவர் சொன்ன அந்த சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போனபடினால அவர்கள் மேலே ஒரு ஆக்கினையை ஆண்டவர் அனுப்புவார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்வோனுடைய இருதயம் இன்றைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டும் கீழ்ப்படியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட வாதைகள் பார்வோனின் இருதயத்தை ஓரளவுக்கு இலகச் செய்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் சில தண்டனைகள் வரும்பொழுது நம்முடைய இருதயம் இலகுது. ஒவ்வொரு தடையும் தேவன் வாதையை விளக்கும்போது நம்மிடத்தில் அனுப்பப்பட்ட அந்த பிரச்சனைகள் விலகி போகிற பொழுது அவனுடைய இருதயம் மறுபடியும் கடினப்பட்டது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற சின்ன சின்ன தண்டனைகள், சின்ன சின்ன தடைகள், சில நோய்கள், சில பிரச்சனைகள், சில காரியங்களை பார்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் மனசு இலகி, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறோம். ஆனால் அந்த காரியங்கள் ஆண்டவர் நம்ம மேலே அதை விலக்கி அதை நீக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கடினப்படுகிறது. அதாவது அது எப்போ நீங்குதுன்னா தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம்ம மேலே கடந்து வருகிற போது அது நீங்குது. ஆனால் நம்ம தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் நம்ம பார்வனர் போல ஒவ்வொரு தடவையும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை பார்க்க முடியாமல் போய்விடும். அந்த காரியத்தை தான் இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறார். அவைகள் சர்ப்பங்களாயின என்று 7ஆம் அதில் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சாத்தானினுடைய சக்தியால் மந்திரவாதிகளுடைய கோள்களும் பாம்புகளாக மாறின. எகிப்து தேசம் முழுவதும் மக்கள் மந்திரம், மாயாஜாலம், ஆவிட்ட குறி கேட்குற காரியம், பில்லி சூனியம் ஆகியவற்றின் மேலே தான் அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதை தான் சமயமாகவே வழிபட்டு வந்தாங்க. இங்கே ஆரோனுடைய கோல் மற்ற மந்திரவாதிகளினுடைய கோள்களை விழுங்கி போட்டதுனால இஸ்ரவேலின் தேவன் எகிப்தின் தேவர்களை விட தாம் மிகுந்த வல்லமை உடையவர் என்பதை அங்கே நிரூபித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். கடைசி காலத்திலையும் கிறிஸ்துவனுடைய 2வது வருகைக்கு முன்பாக அந்த கிறிஸ்துவின் மூலமாகவும் பொய் ஊழியர்கள் மூலமாகவும் திருச்சபைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக சாத்தான் தனது சக்தியால் பல அந்த அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவான். 2 தீமோத்தேயுல 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலலாம் நம்ம பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்வான். இது அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் நடக்கும். எனவே விசுவாசிகள் அதிசயங்களும் அற்புதங்களும் எப்பொழுதும் ஆண்டவர் கிரியவை செய்கிறதனுடைய அடையாளம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிவிடக்கூடாது. பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் மோசையினுடைய நாட்களிலே எகிப்து தேசத்தில் எகிப்திய மந்திரவாதிகளினால் செய்யப்பட்டதே அதே போல தான் இன்றைக்கும் கள்ள ஊழியர்களால் கள்ள போதகர்களால் கூட நிறைய அற்புத அடையாளங்கள் நடக்கலாம். அவைகளை நாம் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா,
இலகிய இருதயத்தோடு கூட தேவனுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமா? இச்சைகளுக்கு, உலகத்தின் கேடுகளுக்கெல்லாம் தப்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். 20ஆம் வசனத்தில் அவன் தண்ணீரை அடித்தான். அதிசயமான 10 வாதைகளும் எகிப்தியர்களுக்கு எதிராக செய்யப்பட்டதற்கு பல நோக்கங்கள் இருந்தது. என்ன அப்படின்னா, அவை எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யெகோவாவே எல்லா தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மேலான சர்வ வல்லமை உள்ளவர் என்று காட்டுகிறதற்காக செய்யப்பட்ட ஒரு பெரிய காரியமாக அது இருந்தது. பூமி அனைத்தின் மேலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி காட்டுகிறதற்காக இது நிகழ்த்தப்பட்டது. தேவன் பேரில் உள்ள இஸ்ரவேலின் விசுவாசத்தை உறுதி செய்யவும், அவர்களுக்கு தேவனுடைய மகா வல்லமையையும் அங்கே ஆண்டவர் காட்டும்படியாக, அதாவது அன்பையும் மேலான அதிகாரத்தையும் காட்டும்படியாக இவைகள் செய்யப்பட்டன. ஏனெனில் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் தேவனுடைய வல்லமையையும் அவர் தங்களுக்கு செய்த எல்லா அற்புதங்களையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லி காட்ட வேண்டும். அப்பொழுது அவர்கள் தேவனையே தங்கள் ஆண்டவராக தொழுது கொண்டு சேவிப்பார்கள். அதற்காக இந்த காரியங்கள் செய்யப்பட்டன. வாதைகளின் மூலமாக தேவனுடைய அற்புத வல்லமை வெளிப்பட்டதன் மூலம் சாத்தானுடைய வல்லமைக்கும் எகிப்தின் கடவுள்களின் வல்லமைகளுக்கும் மேலான வல்லமை என் தேவனுடையது என்று சொல்லி ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இவைகள் எகிப்திலே நிகழ்த்தி காட்டப்பட்டன. எகிப்தின் மேலும் எகிப்தின் கடவுள்கள் மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்பை இந்த வாதைகள் காட்டின. இவை தேவனுடைய மக்களை எகிப்தை விட்டு போக விட்டுவிடும்படி பார்வோனை கட்டாயப்படுத்தும்படியாக இவைகள் நிகழ்ந்தன என்பதை இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அன்பு கடந்து வரும் பொழுது நாம் நிச்சயமாக நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி, நம்முடைய இருதயங்களை கிழித்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி விட்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக கிருபையையும் இரக்கத்தையும் பெற்ற ஒரு சந்ததியாக இந்த உலகத்தில் வாழ முடியும். பொய்யான அற்புதங்கள் அடையாளங்களை நம்பி இன்றைக்கு போதகர்களுக்கு பின்பாக, கள்ள ஊழியர்களுக்கு பின்பாக நாம் சென்று விடாதபடி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை நம்முடைய ஆவியினால் புரிந்து கொண்டு எவை உண்மையான சத்தியம், எவை போலியான சத்தியம் என்பதை நாம் நிச்சயமாக எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொண்டு வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.